அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிறணும். அதை பார்த்து நம்ம பயந்து ஓடணும் அப்படின்னா அது நம்மளை துரத்திட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கே நம்மளுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. இன்றைக்கி ஒரு 2 நாள் நடந்த விலாகை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். கொஞ்சம் நமக்கு தூரத்து சொந்தம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் மட்டும் போயிட்டு லைட்டாக அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். பட் இது வந்து நம்ம நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றதால நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த டே ஃபுல்லாக, அதாவது 2 நாள் ஃபுல்லாகவுமே அங்கேயே தான் போயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் என்னால் கிளிப்ஸ் எடுக்க முடிஞ்சுது. செகண்ட் டே ஃபுல்லாக பிஸியாக இருந்ததால் என்னால் எடுக்க முடியலை. ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு காலையிலேயே போயிட்டோம். காலையில் போயிட்டு எல்லாருக்குமே மெஹந்தி விட்டோம். அவங்கவங்க தனித்தனியாக விட்டுட்டாங்க. ஸோ என்கிட்ட விட சொன்னவங்களுக்கு நான் விட்டுட்டு இருந்தேன். ஸோ இவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்து ஃபைஹா பேபிக்கு முடிச்சுட்டு அடுத்து எனக்கு விட்டேன். ரொம்ப என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஆனால் மெஹந்தி டிசைன்ஸ் விடுவேன். அதுக்காக ஒரு 10-15 பேருக்கு ஒரே டைமில் விடணும் அப்படின்னா முடியாது. நம்ம மெஹந்தி ஆர்டிஸ்ட் மாதிரி உட்காந்து விட முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிசேரியன்றதால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. பட் என்னால் முடியும் அப்படின்றதுனால கேட்குறவங்களுக்கு நான் மெஹந்தி வச்சேன். சில விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நல்லா தெரியும். ஆனால் அதை எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியாது. நம்முடைய உடல்நிலையை அதுக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி தான். இதுவே சில பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக அப்படியே மாற்றி பார்க்கலாம். அப்படின்னா எனக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருக்காங்க, எனக்கு பேக் பெயின் வரும், எந்த வேலையுமே பண்ண முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, இதனால தான் எனக்கு உடம்பு முடியாமல் போகுது, எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, எனக்கு சிசேரியன் பண்ணதால் என்னால் இந்த வேலை பண்ண முடியலை, என்னால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க முடியலைன்ட்டு ஏதாச்சும் நம்ம ரீசன் சொல்லி போய்கிட்டே இருக்கோம். 30 வயசோ 40 வயசோ எதுவுமே தடை கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கு நம்ம மனநிலை ரொம்ப முக்கியம். நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நம்ம மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை. என்னோடய எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறேன், உங்களுடைய எண்ணங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னோடய எண்ணத்தை வந்து மாற்ற முடியலை, நான் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன், ஹஸ்பண்டு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் நல்லா ஹாப்பியாக இருக்கக்கூடிய அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது, இருந்தாலும் என்னுடைய மனநிலையில் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியலை, நான் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறேன், ஏதாச்சும் கெட்டது நடந்துருமோ, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்ட்டு நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக அது நடந்துடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம திங்கிங் இப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. உங்களை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணலைன்னா வேறு யாராலையுமே உங்களை மாற்ற முடியாது. இந்த உலகமே சூழ்ந்து வந்தாலுமே உங்களை கண்டிப்பாக மாற்ற முடியாது. அப்போ யாரால் முடியும்? நீங்கள் தான் மாறணும். அதுக்கு நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் போட்டிருந்தேன் அஃபர்மேஷன்ஸ். ஸோ அதை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் காலையிலேயும் நைட்டும் கேட்குறேன் அப்படின்ட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மார்னிங் தூங்கி எந்திரிச்ச உடனேயே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்ணை மூடி கேளுங்க. கேட்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ மார்னிங் வந்துட்டு எல்லோரும் ஹேண்டில் மெஹந்தி விட்டோம். ஈவினிங் வந்து வீட்டுக்கு ரெடியாக வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. சாரீ வந்து கட்டுறதே கிடையாது, சாரீ எடுக்கிறதும் இல்லை. மேரேஜ் ஆன புதுசில் வருஷம் பெருநாள் வரும்போது நாங்கள் வந்து சாரீ எடுப்போம். ஆனால் இப்போ யாருமே சாரீ கட்டுறது கிடையாது. ஸோ எல்லாருமே சாரீ கட்டினது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு பிடிக்கும், சாரீ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதை கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வியர் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லோரும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபங்க்ஷன் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சது. அந்த கிளிப்ஸ் நான் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து 2 நாள் கழித்து 3ஆவது நாள் நமக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வீட்டுக்கு வந்து நம்ம ஜோலியை பார்க்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். நண்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட மாட்டேன். நைட் டின்னருக்கு குழந்தைங்க வந்து நண்டு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு நான் நண்டு குழம்பு காலையிலே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் குழம்பு மட்டும் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் ஆம்லெட், வடகம் இது ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க.
லைஃப் கோச்சிங் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் கேட்டுட்டு நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. அழுதுகிட்டே நீங்கள் பேசும்போது என்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அழுறீங்க, பெரிய விஷயமா இருந்தாலும் அழுறீங்க. ஃபஸ்ட்டு மனசு ரொம்ப தைரியமாக இருங்க. யாராக இருந்தாலுமே எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். இப்போ நிறைய பேர் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறீங்க. துபாயிலிருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கூட என்கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்யூஷன் கேட்குறீங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஜில் பெரியவங்களும் என்கிட்ட சொல்யூஷன் கேட்குறாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு சின்னவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலுமே நான் சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ என்னோட லைஃப்பில் பிரச்சனையே இருக்காதா? நான் எப்போவுமே 24 ஹவர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கானா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா பிரச்சனை வந்தால் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும், எந்த மாதிரி மனநிலையை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் என்கிட்ட இருக்குது. ஏன்னா 4 இயர்ஸாக நான் இந்த விஷயங்களை நிறையா சர்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு அதனோட பலன் நான் வந்து அடைஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, என்னை சார்ந்தவங்களுக்கும் கிடைக்கணும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை என்னோடய யூடியூப்பில் என்கிட்ட கேட்க வரக்கூடியவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கவுன்சிலிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நண்டு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன் தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இல்லை. ஸோ பக்கத்தில் தான் கடை இருக்குது, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் போகிறதுக்கு. போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்மளுடைய லைஃப் கோச்சிங்கில் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாரு அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன என் கணவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரியும் விஷயங்கள் வருது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறத விட நீங்கள் உங்களை என்ன விதத்தில் மாற்றிக்கிடலாம், உங்களுக்கு என்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது, உங்களை எப்படி மாற்றிக்கிடலாம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே க்ரூமிங்கோடு இருங்க, உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க. ஏன்னா மோஸ்ட்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நான் குண்டாக இருக்கேன் அதனால என்னால் எந்த விஷயத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு அது ஒரு சின்ன ஒரு உறுத்தலாக கூட இருக்கலாம். எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் நீ குண்டாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுப்பாங்க. இன்னும் சில பேர் மனநிலையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுவாங்க. ஏன்னா மேரேஜ் ஆகும்போது ஒல்லியாக இருந்தோம், இப்போ குழந்தை பெற்றதுக்கப்புறம் குண்டாயிட்ட, அப்போ நீ உன்னை கேர் பண்ணிக்கிறதே இல்லை, கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு அக்கறையாக சொல்லக்கூடிய கணவனும் இருக்காங்க. அதை நம்ம கேர் பண்ணாமல் ஒரு அசால்ட்டு நம்ம விட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறது கிடையாது, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல, என் மேலே பாசமாயில்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து உங்கள் மேலே மட்டும் தப்பும் நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஒரு சிஸ்டருக்கு நான் சொன்னேன். அப்போ என் மேலே தான் தப்பு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க என்னையே கேட்டாங்க. ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒரு தவறுன்னு சொன்னால் அதை எப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வர்றீங்களோ அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஏற்றுக்கிறல, இல்லை என் மேலே தப்பு இல்லை, அவர் மேலே தான் தப்பு அப்படின்னு நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட லைஃப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உங்கள் கையால் தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் உங்களால் தான், கெட்டது நடந்தாலும் உங்களால் மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே மறக்காதீங்க. ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணி உங்கள் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்துட்டு நண்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப கிரேவியாக பண்ணலை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அது திக்காக மாறிடும். ஸோ அந்த சமையல் வேலை முடித்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 2 நாள் நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். நம்மளுடைய ஆர்டர்ஸ் எதுவுமே நம்ம வந்து நோட் பண்ணி மட்டும்தான் வச்சோம், அதை டிஸ்பேச் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாலே நம்ம வீடு இப்படி தான் இருக்கும். பேங்கிள்ஸு, ஜுவல்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அதை நான் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு என்னோடய ஆர்டர்ஸை நான் புக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொரியர் போட்டுட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் போடுறதுக்கு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 2 நாளுமே காலையில் தூங்கி எந்திரிக்கிறது, குழந்தைங்களை ரெடி பண்ணிவிட்டு நம்மளை ரெடி ஆகிட்டு போகிறது, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டு 10 மணி 9 மணி இப்படி வர்றது, இப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா டயர்டாக நம்ம வருவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் 2 டேஸ் கழித்து இன்றைக்கி மொத்தமாக வச்சு எல்லா வேலையும் பண்ணிடணும் அப்படின்ற முடிவில் இருந்துட்டேன். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் அடுத்த நாள் ஃபுல்லாக எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், அப்படியே டயர்டில் படுத்து எந்திரிப்பேன். ஆனால் இப்போ அப்படி முடியாது. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணி
ஜெயிக்க முடியும். நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரிஸ்க்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே கரெக்டாக புக் பண்ணி ரெடி பண்ணி பேக்கும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் கொரியர் போட்டுட்டு வர வேண்டியதான் வேலை நமக்கு. ஸோ காம்போ ஆஃபரில் நிறைய பேர் ஆர்டர் புக் பண்ணியிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ புது கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்றத தாண்டி என்கிட்ட வாங்கின பழைய கஸ்டமர்ஸே திரும்ப 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 ஆர்டர் புக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து தரமான பொருளாக, குவாலிட்டியாக அண்ட் உடனே உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய பொருளாக இருக்கிறதால மட்டும்தான் நீங்கள் திரும்ப என்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். ஸோ கொரியர் போட்டுட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 நாள் 4 நாளாக பாத் பவுடருக்கு திங்ஸ் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுருந்தேன். ஆல்ரெடி நேற்று அரைக்க வேண்டியது பெண்டிங்காக இருந்ததால் இன்றைக்கி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பாத் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு முழுக்க நமக்கு வெள்ளையாகணும், நம்ம உடம்பு முழுக்க நல்லா சுத்தமாக இருக்கணும், வேர்வை நாற்றம் இல்லாமல் இருக்கணும், ஃபுல் டே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம். சோப்பை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். சோப்பு போட தேவையே இல்லை. நம்ம குளிக்கும்போது இந்த பாத் பவுடரை நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இது கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். இதை நான் ஜலிக்காமல் தான் கொடுக்குறேன். ஏன்னா இதை நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து அப்படியே ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, சன்டேனால் நம்ம கை உடம்புலாம் கருத்து இருக்குது அப்படின்னா அதுவுமே ரிமூவ் ஆகும். சில பேருக்கு பைக் ஓட்டுவாங்க, கை மட்டும் கருப்பாக இருக்கும், ஷோல்டர் வந்து அவங்களுக்கு கலராக இருக்கும். அந்த மாதிரி சன்டேனால் கருப்பாக இருக்குது அப்படின்னா அதுவுமே சேஞ்ச் ஆகும். அண்ட் உங்கள் ஸ்கின்னில் வந்து அலர்ஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவுமே கிளியர் ஆகும். அண்ட் முக்கியமாக சருமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய மருந்து பொருட்கள் இதில் நம்ம சேர்க்குறோம். மொத்தம் 16 வகையான பொருட்கள் சேர்க்குறோம். அண்ட் இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க உதவும். அது மட்டும் கிடையாது, 30-35 வயசு ஆயிடுச்சு, நம்ம தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு, சீக்கிரமாக வயசான தோற்றத்தோடு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக மாற்றணும்னா இந்த பாத் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபுல் டேயுமே அந்த ஹெர்பலோட மனம் உங்கள் உடம்புல வந்துட்டே இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின் வந்து ஒயிட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு க்ரீம் அது இது என்ன வேணாலும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாடி ஃபுல்லாக ஒயிட் ஆகணும்னா சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் சோப்பில் ஒயிட் ஆகிறதுக்கு எந்த ஒரு விஷயமே சேர்க்குறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெழுகுல வச்சு தான் பண்ணுறாங்க. அண்ட் பாம் ஆயில் ஆட் பண்ணுறாங்க. நம்மளுடைய பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் ஆகும். சருமத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த இயற்கையான பொருட்கள் இருந்து கிடைக்குது. ஸோ இந்த பாத் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு ஃபேஸ் பேக் இருக்குது. அண்ட் தலைமுடி வந்து பிரச்சனையாக இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது, இளநறையாக இருக்குன்னு அந்த பிரச்சனை நீக்கிறதுக்கும் ஹேர்பல் ஹேர் பேக் இருக்குது. அண்ட் உங்களோட வெயிட்டை வந்து நல்லா குறைக்கணும், 1 மாதத்துலேயே குறையணும் அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்றவங்களுக்கும் நம்மக்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான முறையில் சுத்தமான முறையில் தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ லைஃப் கோச்சிங்கில் நம்மக்கிட்ட வரக்கூடிய நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்ட்டு நிறைய வீடியோ நம்ம போட்டுட்டோம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கலாம், நம்மளை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வீடியோ எல்லோரும் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. அண்ட் இன்னொரு நான் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் இந்த விஷயத்தை மட்டும் கேட்டு என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுறதால பொதுவாக எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்ட்டு இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ டெய்லி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய கணவரை பற்றின நல்ல விஷயங்கள் ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. அந்த 10 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் கணவர் உங்களுக்கு பண்ணின நல்ல விஷயமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எப்போவாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா உங்களை வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, இல்லையா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த சொல்லி நீங்கள் எழுதணும். அதாவது முழுக்க பாசிட்டிவான வார்த்தைகளால் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்துட்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 1 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. எப்போவுமே உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சுற்றி உள்ளவங்க மேலே தப்பு சொல்லாமல் உங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.